Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் காரக்குழம்பு தாங்க. என்னங்க சிம்பிளான ரெசிபி தானே. சுண்டக்காய் காரக்குழம்புல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நம்மளோட சுண்டக்காய் காரக்குழம்பு நல்லா ஸ்பெஷலான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக வரப்போகுது. அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற சுண்டக்காய் குழம்புக்கு எல்லாருமே அடிமையாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சுண்டக்காய் காரக்குழம்பை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 to 5 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் 50 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யறதுனால இந்த குழம்புக்கு ஒரு கூடுதல் சுவை இருக்கும். அதனால நீங்கள் நல்லெண்ணெயில் மட்டுமே காரக்குழம்பு எதுவாக இருந்தாலுமே செய்யுங்க. எப்பொழுதுமே காரக்குழம்பு மண் சட்டிலேயோ அதில் நல்லெண்ணெய் சேர்த்து வைக்கும்பொழுது தான் அதனோட சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறிட்டே இருக்குது. எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தான் நம்ம தாளிப்பு பொருட்கள் சேர்க்கணும். இப்போ நல்லா சுட்டுடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃபுல்லாக பொரியணும். கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அதே போல் சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமே சைஸில் கொஞ்சம் பெருசாக வரும். அப்படி இருக்க சமயத்தில் 2 வெட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ணி நம்ம சேர்க்கும்பொழுது அது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் சின்ன வெங்காயத்தில் செய்யும்பொழுது சுவை கூடுதலாக இருக்கும். சப்போஸ் நமக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காத சமயமாக இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயமும் பூண்டும் ஒரு கரெக்டான பக்குவத்தில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகள் உருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருந்ததுன்னா நல்ல மனம் கொடுக்கும். நீங்கள் கடுகு சேர்த்த உடனே கூட கருவேப்பிலை சேர்க்கலாம். அதில் தப்பு இல்லை. அடுத்தது நல்ல பழுத்த தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளியோட அளவு குறைச்சிக்கணும். அதே போல் சில தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. தக்காளி அந்த எண்ணெயில் சேர்ந்து ஆவிலேயே நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும். இப்போ இது போல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். தக்காளி குழஞ்சாதான் நம்மளோட குழம்புக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும். தக்காளியை குறைவான தீயில வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ பச்சை சுண்டைக்காய், இந்த சுண்டைக்காவை காம்பு எடுத்துட்டு இது போல் தட்டிட்டு தண்ணியில் 3-4 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்து இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சில சுண்டைக்காயில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த கசப்புத்தன்மையும் போகும். நல்லா 2-3 முறை அந்த தண்ணியை வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த கலர் மாறி வருது உங்களுக்கே தெரியும். இப்போ சுண்டைக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணும். சுண்டைக்காயோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்டில் கேட்டால் ஒரு சுண்டைக்காய் ஒரு அளவு தருவாங்க இல்லையா, அந்த அளவு தான் இருக்கும். அதாவது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும் சுண்டைக்காயோட வெயிட்டு. சுண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். ஆல்ரெடி இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கு நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதிலேயே மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் வீட்டில் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி இதில் ஒரு 150 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களோட இந்த உப்பு கரையணும், அதுக்காக மட்டும்தான். தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம். ஏன்னா பின்னாடி நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டைக்காய் நல்லா நமக்கு வேகணும். அதாவது காரமும் உப்பும் அதில் ஊறணும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சுண்டைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. சுண்டைக்காய் வேகும்பொழுது தீயை ரொம்ப குறைவாகவும் வைக்காதீங்க, அதிகமாகவும் வைக்காதீங்க. ஒரு மிதமான தீயில வச்சிங்கன்னா ஒரு 8 to 9 நிமிஷத்துக்குள்ளே சுண்டைக்காய் நல்லாவே வெந்துடும். இப்போ சூப்பராக சுண்டைக்காய் வெந்துருச்சு. காரம் உப்பு எல்லாமே அதில் நல்லா ஊறி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஊற வச்சு கரைச்சி இதை சேர்த்துக்கோங்க.
திக்காக நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நீங்கள் தண்ணியாகவே சேர்த்திங்கன்னா இது போல் ஒரு பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சில புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் புளியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது புளியோட புளிப்பு தன்மையை பொறுத்தது தான். இப்போ நான் சொன்னது ஒரு கரெக்டான புளிப்பில் இருக்கிற புளி. புளி தண்ணி சேர்த்த உடனே தீயை அதிகப்படுத்தி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் நல்லா கொதிச்சு வரும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இது போல் நல்லா முத்து முத்தாக சலசலன்னு கொதிக்கணும். இந்த சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டியை இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கட்டி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்க்கணும். அப்போ தான் குழம்போட சுவை கூடுதலாக நமக்கு தெரியும். நம்ம சேர்த்துருக்க காரம் புளிப்பு இதெல்லாம் தூக்கி கொடுக்குற வேலையை இந்த வெள்ளைக்கட்டி தான் செய்யும். அதனால மிஸ் பண்ணாமல் வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது குழம்பு நல்லா சுருங்கின பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் அவசியம் சேர்க்கணும். நெய்யோட வாசனை இந்த குழம்போட அந்த மணத்தை நல்லா தூக்கி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கரெக்டான அளவில் பக்குவமாக சேர்த்தாதான் சுண்டக்காய் காரக்குழம்பு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த சமையல் செஞ்சாலுமே அதனோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி இறக்கிட்டா ஆறின பிறகு குழம்பு கொஞ்சம் திக்காயிடும். இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா அதுவே நல்லா திக்காக மாறிடும். இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். மண் பாத்திரத்தில் சமைக்கிற சமையல் எப்பொழுதுமே ரொம்ப நேரம் அதிலேயே ஊறக்கூடாது. சமைச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதில் இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், ஓரளவு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதே முறையில் சுண்டக்காய் குழம்பு சமைச்சு பாருங்கள், அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த குழம்பு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெயில் சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த குழம்பு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. குழம்பை பாத்திரத்தில் இருந்து பரிமாறத்துக்கு எடுக்கும் பொழுது ஈரம் இல்லாத கரண்டியை பயன்படுத்துங்க. அப்போ தான் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். சூடான சாதத்தில் இந்த குழம்பை சேர்த்து சாப்பிடும்போது அதனோட சுவையே அலாதேன்னு சொல்லலாங்க. இந்த குழம்புக்கு பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவையல் ரெசிபிஸ் எல்லாமே மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூட்டு வகைகள் எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கூட்டு வகைகள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். வாழைத்தண்டு கூட்டு, வாழைப்பூ கூட்டு, சவுச்சவ் கூட்டு, கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு அப்படின்னு பலவிதமான கூட்டு ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. இந்த கூட்டு ரெசிபிஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அந்த கூட்டை இந்த குழம்புக்கு மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு குழம்பு வகைகளும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.